கை கால் கட்டப்பட்டு, வாய் மூடப்பட்டு பகடிவதைக்கிலக்கான மாணவி கழிப்பறையில் இருந்து மீட்கப்பட்டார். இச்சம்பவம் சுங்கைப்பிட்டானியில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் நிகழ்ந்தது. 1ஆம் படிவ மாணவி ஒருவர் பொறாமை காரணமாக தமது பள்ளித் தோழர்கள் இருவரால் பகடிவதைக்கு இலக்கானதாக நம்பப்படுகிறது. 13 வயது சிறுமியின் கை, கால்கள், கழுத்து பட்டையால் கட்டப்பட்டு, வாய் கைக்குட்டையால் மூடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டார். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பள்ளி கழிப்பறையில் நடந்ததாக நம்பப்படுகிறது. 13 வயது சிறுமியின் கை, கால்கள், கழுத்து பட்டையால் கட்டப்பட்டு, வாய் கைக்குட்டையால் மூடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டார். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பள்ளி கழிப்பறையில் நடந்ததாக நம்பப்படுகிறது. மாலை 6:30 மணியளவில் பள்ளி நேரம் முடிந்த பின்னரும் தமது மகள் வழக்கம் போல் பள்ளியை விட்டு வெளியேறாததைக் கண்டு பள்ளிக்கு வெளியே காத்திருந்த பாதிக்கப்பட்டவரின் தாயார் மகளை தேடத் தொடங்கினார். பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் பள்ளி பாதுகாவலர்கள் பள்ளி முழுவதும் தேடிய பின்னர் கழிப்பறையில் இருந்து அவரை மீட்டுள்ளனர். கால்களிலும் கைகளிலும் சிறு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அதிர்ச்சி அடைந்திருந்த மாணவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மேலும் பாதிக்கப்பட்டவரின் தாயார் பின்னர் சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் உதவுவதற்காக இதுவரை 13 வயதுடைய 2 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குவலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் இதனை உறுதிப்படுத்தினார்.